கோவில் போன்ற நறுமணம் உங்கள் வீட்டில் வரணுமா? இந்த 108 தூபப்பொடியை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆர்டரை நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு தேடி வரும் இந்த தூபப்பொடி. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நம்ம புதுசாக குளியல் பொடியும் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணால் இதுக்கான ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். பாய்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் கேர்ள்ஸ் குழந்தைங்களுக்கு தனியாகவும் 2 பேருக்கும் தனித்தனியாக பண்ணித்தரோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் ஷர்மிலா. இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான பூஜா vlog தான். இன்னைக்கு பௌர்ணமி பூஜையும் சரி, பங்குனி உத்திரம் ஸ்பெஷலா நிறைய கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு நான் காமிக்க போறேன். ஸோ வாங்க அது 2 வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்றைக்கான பிஸி டே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேயாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லா குட்டீஸ்க்கும் எக்ஸாம் போயிட்டுருக்குன்ட்டு நினைக்கிறேன். ஸோ சில டிப்ஸும் நான் உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். மார்னிங் எழுந்த உடனே யூஸ்வலி எல்லா வேலையும் பண்ணிட்ட பிறகு குட்டீஸ்க்கு சில ரிவிஷன் நான் கொடுப்பேன். நேற்று கொஞ்சம் படிக்க வச்சுருப்பேன்ல, அதில் சில வேர்ட்ஸில் மிஸ்டேக் பண்ணியிருப்பார். அதில் ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு மார்னிங் கொஞ்சம் ரிவிஷன் கொடுத்துட்ட பிறகு தான் நான் அடுத்த ஒர்க்லாம் பண்ணுவேன். சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு அப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். எப்போவுமே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இங்க் பென் மாதிரி வாங்கி கொடுங்க. அதில் இந்த ஹீரோ பென்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஹேண்ட் ரைட்டிங். அது ஒரு 1க்கு 2-3 பென் கூட எங்கள் வீட்டில் வச்சுருப்பார். ஏன்னா ஒரு பென்னில் பிளாக் இங்க் இருக்கும், இன்னும் 2 பென்னில் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு 2மே ப்ளூ இங்காக வச்சுருப்பேன். ஸோ ஒரு ப்ளூ இங்க் கொடுக்குறத விட 2 ப்ளூ இங்க் பென்னாக கொடுங்க. ஸோ குழந்தைங்களோட பென் சப்போஸ் ஒர்க் ஆகலாம் கூட இன்னொன்று யூஸ் பண்ணுவாங்க. ஹீரோ பென்னுன்ட்டு கிடையாது, இங்க் பென்னாக யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் ரீஃபில் பென்னை யூஸ் பண்ணுறதை விட பெட்டர் நீங்கள் இந்த மாதிரி இங்க் பென்னாக யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரிய கிளாஸ் குட்டீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் செக் பண்ணி குழந்தைங்களுக்கு அனுப்புங்க. சில டைம் பென்சில் ரப்பர்லாம் மறந்துடுவாங்க. நம்ம எடுத்து வச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்னிங் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் கிளம்புவாங்க. அதே போல் எப்போவுமே குழந்தைகிட்ட ஒரு குட்டி புக் கொடுத்துருவேன். அன்றைக்கான டைம் டேபிள் என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கும், அந்த மேம் என்ன எடுத்தாங்க நோட் பண்ணிட்டு வருவான். ஸோ அதெல்லாம் உங்கள்கிட்ட அப்படி நான் காமிக்கிறேன். நான் அந்த பேக்கில் எடுக்கும்போது பார்த்தேன். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸ் சயின்ஸ் அது இது எடுத்தாங்கன்னு நோட் பண்ணி வச்சுப்பான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. 9:30 தான் ஸ்கூல். ஸோ 8 o'clock ரிவிஷன் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் யூஸ்வலாக ஒரு குளிப்பாட்டி லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டில் ரெடி பண்ணுற வேலை தான். எப்போவுமே எக்ஸாம் டைமில் கொஞ்சம் குழந்தைங்கள கூடுதலாக கவனிங்க. ஹெல்த்தியான விஷயங்களாக கொடுங்க. நான் அன்றைக்கி டேட்ஸு, பர்ஃபி, ஒரு பனானா ஏதோ ஃப்ரூட் கொடுப்பேன். ஸோ அன்றைக்கி பனானா கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளுமே குழந்தைங்களுக்கு பார்த்து அந்த எக்ஸாம் டைமில் முக்கியமாக கவனிங்க. அதே போல் இன்றைக்கி தான் படிக்கணுன்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா படிக்க வைக்காதீங்க. ஏற்கனவே 1 year படிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி ஆன்லைனில் கொஞ்சம் எல்லாமே எழுதியிருப்பாங்க. ஸோ ஆஃப்லைன் எக்ஸாம்ன்றதுனால கொஞ்சம் அவங்களுக்கு கேர் பண்ணி கொஞ்சம் குழந்தைங்கள ரெடி பண்ணி அனுப்புங்க. என்ன படிச்சிருக்காங்களோ அதுதான் எழுத போகிறாங்க. அன்றைக்கி ப்ரெஷர் கொடுக்காதீங்க குழந்தைங்கள. அழகாக குளிச்சுட்டு ஸ்லோகமெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் நம்ம செல்லக்குட்டி. குட்டீஸை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு ஒர்க்கே பார்த்தீங்கன்னா க்ளீனிங் வேலை தான். எந்த பூஜை பண்ணாலும் நான் எப்போவுமே க்ளீன் பண்ணுற வேலையை முதல்ல 1 day பிஃபோர் ரெடி பண்ணி வச்சுப்பேன். பௌர்ணமி பூஜையும் சரி, பங்குனி உத்திரமும் சரி, அடுத்தடுத்து ஒரே வீக்கில் வந்ததுனால கடகடன்ட்டு எல்லா ஒர்க்குமே நம்மளுக்கு ஓடிட்டு இருந்தது. ஸோ லானை க்ளீன் பண்ணிட்டேன், வீடெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நம்மளுக்கு என்ன முடியுமோ பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரே நாளில் எல்லா வேலையும் எடுத்து செய்யாதீங்க. எப்போயும் பௌர்ணமி கரெக்டாக நெருங்கும் போது பார்த்தீங்கன்னா நிரந்தர கலசமாக இருக்கட்டும், பூஜை ரூமை க்ளீன் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக பண்ணிகிட்ருப்பேன். ஸோ 48 daysக்கு ஒன்ஸ் கலசம் வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா 2 weeksக்கு ஒன்ஸ்ன்ற மாதிரி ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பழக்கமோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கலசம் வீட்டில் வைங்க. அதுக்கான வீடியோ நிறைய நான் போட்டிருக்கேன். ஒரு மண்டலம் வச்சு பூஜை பண்ணது ரொம்ப சிறப்புங்க. அதில் ஒவ்வொரு பொருளுமே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த கலச தண்ணீரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பெஷலான விஷயங்கள், நிறைய ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குது. நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு வீடு ஃபுல்லாக தண்ணியை தெளித்து விடுவேங்க. அப்புறம் பேலன்ஸ் நம்ம செடிக்கு ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, பூஜை ரூமு, கிச்சனு, அப்புறம் பீரோ வைக்கிற இடம், வீடு வாசல்ட்டு எல்லா இடத்துலையும் தண்ணியை தெளித்து விடுங்க. இந்த நிரந்தர கலசம்ன்றது பார்த்திங்கன்னா 48 days ஒன்ஸ்க்கு நம்ம மாற்றுறதுனால அதில் ஒரு லெமன் போட்டு வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இத்தினோண்டு போட்டிருந்த எவ்வளோ பெரிய லெமன் இருக்குது பாருங்கள். இந்த லெமனுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. நம்ம கும்பிடுற கடவுள்லேயே இந்த தெய்வ ஆகர்ஷணம் பண்ணி நம்ம இடத்துல வைக்கிறோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஒவ்வொரு லெமனுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. இந்த லெமனை நீங்கள் அடுத்த கலசம் மாற்றுற வரைக்கும் பூஜை ரூமில் வச்சுருங்க. பழைய லெமனு, மாயெல்லாம் தீர்த்தம் வளர்த்து நம்ம செடியில் கொண்டு போய் போட்டுடலாம். ஸோ எல்லார் வீட்லேயும் செடி நம்ம வளர்ப்போம். அந்த இடத்துல நீங்கள் அதை போட்டுருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த கலசத்தை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் டீட்டெயில்டாக. அதில் போடுற மஞ்சளாக இருக்கட்டும்,
பாக்கு, அப்புறம் ஜாதிக்காய், அது எல்லாத்தையுமே நான் மாற்றிடுவேன். ஸோ அது எல்லாத்தையுமே அந்த செடியிலையும் நான் போட்டுருவேங்க. தேங்காய் என்ன பண்ணணும் நிறைய பேர் கேட்குறீங்க. 48 நாள் கழிச்சு தேங்காய் என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க. அதை நான் ஒரு பேக்கில் பத்திரமா வச்சுட்டு வருவேங்க. அந்த தேங்காவை நான் உடைக்க மாட்டேன். இந்த கலசம் வைக்கும் போது வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம எப்போயாவது பீச்சுக்கு போகிறோம்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சென்னையில் பெசன் நகர் பீச் வந்து பெருமாள் கோயில்கிட்டே இருக்குது. ஸோ அந்த பீச்சில் கொண்டு போய் நம்ம விட்டுடலாம். இல்லை குளம் இருந்தால் உங்கள் ஊரில் நீங்கள் குளத்தில் கொண்டு போய் போட்டுடலாம். இல்லை கிணறு இருந்தால் உங்கள் வீடுக்கிட்ட நீங்கள் கிணறுல போடலாம். பட் வந்து கால் படாத இடத்துல போட்டுருங்க. அந்த தேங்காவை நீங்கள் உடைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். நிரந்தர கலசம் வைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதை உடைச்சா உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். தேங்காய் என்ன ஆகுமோ ஏதாகும் நீங்கள் பயப்படுவீங்க. ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கடல்லையோ இல்லை தண்ணீரில் சேர்த்துடலாம். ஸோ அப்படியே வந்து பேசிக்கிட்டே வாசக்காலில் பொட்டு வைக்கிறது வேலை அதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட்டு பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுற வேலை தான். இந்த பீதாம்பரி பிராண்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வெள்ளி பாத்திரமாக இருந்தாலும் பித்திரை பாத்திரம் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக கழுவிடுது. தேங்காய் நார் பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குதுங்க. ரொம்ப ஈஸியாக தேய்க்க முடியுதுங்க. ஸ்க்ரப் மாதிரியே இப்போ தேங்காய் நார் கிடைக்குது. நீங்கள் பிளாஸ்டிக் ஸ்க்ரப்பில் வாங்குறத விட நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு போயிடலாம். எல்லா பாத்திரமும் சூப்பராக தேய்க்குது. நார்மலாக சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த ஷெல்ஃபை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும்னு நினச்சேன். கொஞ்சம் எண்ணெயாக ஆயிடுச்சு. இந்த கோல்ட் கலர் பேப்பரில் அழகாக போட்டுட்டு இந்த ஷெல்ஃபை சூப்பராக ஆயிடுச்சு பாருங்களேன். இந்த பீதாம்பரி பிராண்ட்லேயே இந்த சில்வர் பாத்திரத்துக்கான லிக்விட் வருதுங்க. காட்டன் துணியில் தொட்டு நல்லா க்ளீன் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாகிடுது. இதை போட்டுட்ட பிறகு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிடுங்க தண்ணியில். அப்புறமா நீங்கள் பொட்டெல்லாம் வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே பொட்டு வைக்கக்கூடாது. ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு வைங்க. இந்த வேலைலாம் கடகடன்ட்டு மார்னிங்லேருந்து அந்த 4 ஹவர்ஸில் அப்படின்றதுக்குள்ளே ஓடிடுச்சு. அப்பப்போ கிளிப்பிங்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் எடுத்தேன். ஸோ குழந்தைங்க வரத்துக்குள்ள லஞ்ச் பண்ணி வச்சிட்டோம்னா உங்களுக்கு ஊட்ட கரெக்டாக இருக்கும். ஸோ குட்டீஸ்க்குலாம் 1 o'clock எக்ஸாம் முடிஞ்சிடும். ஸோ அவங்களை போய் கூட்டிகிட்டு வரணும். அதுக்குள்ளே சிம்பிளாக ஒரு லஞ்ச் பண்ணி வச்சுப்பேன். குழந்தைங்க வந்தோடனே சூடாக கொடுத்தா நல்லாயிருக்குன்றதுனால அந்த மாதிரி பிளான் பண்ணிப்பேன். முக்கியமாக எக்ஸாம் டைமில் கொஞ்சம் ஸ்பெஷலாக உங்களை கவனிக்கணும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெஜிடபிள் புலாவ் மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அழகாக ஒரு வாழை இலையில் போட்டு கொடுங்க. வீக்லி 1 or 2 இந்த மாதிரி சூடாக இலையில் போட்டு சாப்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ குழந்தைங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து முடிச்சிட்ட பிறகு பூஜைக்கான வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம தெய்வ ஆகர்ஷண பவுடர் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது எதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கலசத்துக்கு வைப்பேன், வாசப்படியில் பொட்டு வைக்கும் போது வைப்பேன், பூஜை பொருட்களுக்கு வைப்பேன். அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதில் அவ்வளோ பொருட்கள் போட்டிருக்கும். அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான பவுடர். பௌர்ணமி பூஜை பண்ணும் போது திரும்ப ஸ்பெஷலாக ஒரு கோலம் போடுவேன். அன்றைக்கி கடகடன்ட்டு வாசல்லாம் பெருக்கிட்டு நல்ல சிம்பிளாக ஒரு ரங்கோலி போட்டிருந்தேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள். இந்த மாதிரி ரீல்ஸ் நான் ஆட் பண்ணுறேன், ஷார்ட்ஸ் கூட ஆட் பண்ணுறேன். கேர்ள்ஸ் குழந்தைங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணுன்ட்டு கிடையாது. எங்கள் வீட்டு செல்ல பாய்ஸ் குட்டீஸ் கூட இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம குழந்தைங்கள வளர்க்குறது தான். ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் அவங்களும் சேர்ந்து செய்யும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த பூஜைக்கு நவதானியம் வந்து ரொம்ப முக்கியங்க. இதை நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு பெரிய பேக்கெட்டாக உங்களுக்கு கடையில் இந்த மாதிரி கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுப்பேன். ஒவ்வொரு மந்த்தும் பூஜை பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அப்பப்போ வாங்குறதுக்கு நம்ம மறந்துடுவோம். மற்ற எல்லா பொருட்களும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், இதை மறந்துடும். இதை பர்சனலாக நான் கொஞ்சம் அனுபவித்தேன். அதனால தான் உங்களுக்கு நான் அப்படியே டிப்பாக சொல்கிறேன். ஸோ நம்ம இதுக்காக கடைக்கு போக முடியாது. நம்ம ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பூஜை பண்ணுறீங்கன்னா. என்னோடய சத்யநாராயண பூஜை பார்த்துட்டு நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கும் மேலே டவுட்ஸ் தான் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் திரும்ப ஒன்று வீடியோக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரேன். இதில் முக்கியமாக என்கிட்ட கேட்டது, இந்த பூஜையை எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணணும்னு திரும்ப திரும்ப கேட்குறீங்க. இந்த பூஜையை வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு நல்லா கிராண்டாக பண்ணி ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வீடு வாங்கணும்னு நினச்சேன். இந்த வீடு வாங்கி நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணும் போது இந்த பூஜையை பண்ணோம். ஸோ இந்த பிரார்த்தனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 monthஸாக அதுக்கான பிளான்ற மாதிரி நாங்கள் போயிட்டே இருந்தது. எந்தவித தடங்களும் இல்லாமல் நடந்ததுனால கரெக்டாக அன்றைக்கி கிராண்டாக பூஜை பண்ணேன். ஆனாலும் எனக்கு ஒரு மனசில் வந்து மாதம் பெருமாள் நினச்சிக்கிட்டு நம்ம அம்பாவை நினச்சிக்கிட்டு பௌர்ணமியில் பூஜை பண்ண ரொம்ப சிறப்பு.
ஸோ நம்ம ரொம்ப கிராண்டாக பண்ண முடியலனாலும் ஐயரை வச்சு எல்லாரும் கூப்பிட்டு பெருசாக பண்ண முடியலும் வீட்டில் இந்த படம் வச்சு சிம்பிளாக பண்ணலான்ட்டு ஒவ்வொரு பௌர்ணமிலையும் என்னால் எப்போ முடியுமோ என்னால் எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி மனசார உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு பூஜைகளும் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் கிடையாது. மனசார நம்ம பெருமாளை நினச்சிக்கிட்டு உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்குமோ அந்த பௌர்ணமி தினம் அன்று ரொம்ப சிறப்புங்க. அன்றைக்கி நீங்கள் எந்த சாமியை பிடிச்சிருந்தாலும் நீங்கள் நினச்சிக்கிட்டு பூஜை பண்ணுங்கள். சத்யநாராயண பூஜை பண்ணது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அன்றைக்கி பண்ணுறேன். அன்றைக்கி அம்பாளுக்கு சிவனுக்கு நீங்கள் யாருக்கு வேணால் நினச்சி நீங்கள் பூஜை பண்ணலாம். இந்த பூஜைக்கு 2 கலசம் வைக்கணும். ஸோ 2 கலசம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்று நிரந்தர கலசம் நம்ம எப்பவுமே பூஜை ரூமில் வைக்கிறது, இன்னொரு கலசம் இந்த மாதிரி பௌர்ணமி பூஜைக்கு மட்டும் வைக்கிறது. ஸோ 2மே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இதில் நார்மலாக நீங்கள் தண்ணியை ஊற்றிடலாம். ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணுறதை விட இந்த ரோஸ் பவுடர் ரெடி பண்ணியிருக்கலாம், அதில் மிக்ஸ் பண்ணிட்டுறேன் நான். ஏன்னா ரோஸ் வாட்டர் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நிறைய பேர் சொல்கிறீங்க. ரோஸ் பவுடர் நான் ரெடி பண்ணி இந்த மாதிரி விற்கிறேன். அந்த பவுடர் நம்ம சேர்த்துட்டாலே போதும். ரோஸ் வாட்டருக்கு ஈக்குவலான ஸ்மெல் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு நிரந்தர கலசம் வைப்போம். அதில் முக்கியமாக லெமன் வைக்கணுங்க. அந்த 48 டேஸ்க்கு நம்ம அப்படியே அதை வச்சு பூஜை பண்ணது ரொம்ப சிறப்பு. அதுக்கான வீடியோ வேணால் சொல்லுங்கள், தனியாக கூட நான் போடுறேன். ஏன்னா ஏற்கனவே 15 டேஸ்க்கு ஒன்ஸ் கலசம் தான் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா காயினு, அப்புறம் வெள்ளி காயின் இதெல்லாம் நான் எப்போவுமே போடுவேன். அந்த பொருட்களை நான் பத்திரமா எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப எல்லாத்தையும் ஒன்றுனா போட ஆரம்பித்தேன். ஒரு குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சுருள் பட்டை, ஏலக்காய், அன்னாச்சி பூ, கிராம்பு இதெல்லாம் வாசனையுள்ள பொருட்கள் மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்க. ஸோ இந்த பொருட்கள்லாம் தனியாக ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுப்பேன். ஸோ அதில் ஒன்று நம்ம போட்டுக்கலாம். அது கூடவே இன்னும் சிறப்பான வெட்டி வேறு, ஜாதி பத்திரின்ட்டு நிறைய பொருட்களை சேர்த்து அதை நானே என் வீட்டிலே என்னோடய கையால் தயாரித்து கொடுக்குறேன். இது வேணும்னா உங்களுக்கு கீழே நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா அந்த ஆர்டர் கொடுத்துக்கலாம். அந்த பவுடரை நீங்கள் 1 ஸ்பூன் போட்டால் கூட போதும். ஏதாவது ஒரு பொருள் மிஸ் ஆகிடும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. அந்த பவுடரில் 1 ஸ்பூன் போட்டாலே போதும். அதுலேயே பச்சை கற்பூரத்துலேருந்து எல்லாத்தையுமே நான் அதில் போட்டு வச்சுருப்பேன். இந்த மாதிரி பொருட்கள் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ஸ் அது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பாக்கு, இந்த சந்தன பில்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் எப்போவுமே போடுவேன். அதே போல் இந்த கலசம் நம்ம வைக்கிறோம் பார்த்திங்கன்னா சத்யநாராயண பூஜைக்கான கலசம், அதுலேயும் கொஞ்சம் தனியாக இதெல்லாம் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது தான். அது இன்றைக்கி நைட்டு நம்ம எடுத்து வச்சுருவோம். எப்போவுமே கலசம் வைக்கும்போது நான் சொல்லியிருக்கேன், மனசார பிரார்த்தனை பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ சாமிக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக அது நடக்கும். நீங்கள் எந்த ஒரு திங்கிங்கும் இல்லாமல் சாமியை மட்டும் நினச்சி நீங்கள் இந்த விஷயங்களை பண்ணுங்கள். நல்லபடியாக எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு கைகூடி வரும். சத்யநாராயண பூஜை ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கலசம் வைக்கிறது தான். ஸோ கலசத்தை பற்றி நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதில் முக்கியமாக மாயிலை பற்றி கேட்டிருந்தீங்க. மாயில இப்போ நான் 2 கலசத்துக்கு தனித்தனியாக எடுத்திருக்கேன். கவுண்ட் படி வைக்கணும்னு சொல்லுவாங்க. 5, 9, 11 அந்த மாதிரி ஆட் நம்பர்ஸில் வைங்க. ஸோ கலசத்துக்கு மாயில வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வெத்தலை இருந்தால் கூட அந்த கவுண்ட்டில் நீங்கள் வைங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா மாயிலையே இருந்தால் இந்த மாதிரி கொத்தா வைங்க. தனித்தனி இலையாக வைக்கிறத விட இந்த மாதிரி கொத்தா வைக்கிறது ரொம்ப நல்லது. சத்யநாராயண படம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கேற்ற மாதிரி கலசமும் அங்கே அழகாக அடுக்கி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பூஜைக்கான பூக்கள் எல்லாம் அலங்காரம் பண்ணுற வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் நீங்கள் ஈவினிங் போல் ஒரு 4 o'clock போல் ஆரம்பித்தாலே கரெக்டாக அந்த 5:30க்குள்ளே எல்லா ஒர்க்குமே முடிச்சிடலாங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், எந்த விளக்கு ஏற்றினாலும் ஒன்று நெய்யில் ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா இல்லை சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் வாங்கி ஏற்றுங்க. எவ்வளவோ செலவு பண்ணுறோம் சாமிக்கு. இந்த மாதிரி எண்ணெயை நீங்கள் நார்மலாக அந்த விளக்கு எண்ணெய் அந்த மாதிரிலாம் வாங்குறத விட செக்கு நல்லெண்ணெய் வீட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் விளக்கேற்றுங்க. அதுலேருந்து வர வைப்ஸ் அவ்வளோ நல்லது சொல்லுவாங்க. விளக்கேற்றத்துக்குன்னே அவ்வளோ சிறப்புகள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வீடியோ ஒன்று போடுறேன். ஆனால் இது எப்போவுமே எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு திரி போடுங்க. அதே போல் செக்கு நல்லெண்ணெய் எப்போவுமே யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பிள்ளையாராக இருக்கட்டும், நவதானியமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. பூஜைக்கெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சாம்பிராணி போடுறதை பற்றி நிறைய வீடியோஸை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதுவும் நான் செஞ்சு கொடுக்குற தூபப்பொடியில் பார்த்தீங்கன்னா 108 பொருட்களை நான் போட்டு உங்களுக்கு அரைச்சி கொடுக்குறேன். ரொம்ப கஷ்டமான வேலை தான். மோஸ்ட் அது என் வீட்டுக்கு மட்டும் தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நிறைய பேர் கேட்குறதுனால நான் சேல்ஸும் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
தெரியாதவங்களுக்காக அதை சொல்கிறேன். திரும்ப அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு நான் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அப்புறம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணனே உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவேன். இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விடுவேன். 2 பாக்ஸ் வச்சுக்கோங்க. நேச்சுரலாக கிடைக்கிற அந்த சாம்பிராணியும் ப்ளஸ் நான் கொடுக்குற தூபப்பொடி ரெண்டுமே ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா அது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்க்கும் போது அவ்வளோ அழகாக வாசனையாக வருது பாருங்கள். வீடு ஃபுல்லாக ஒவ்வொரு மூலையிலையும் காமிங்க. பூஜை ரூமாக இருக்கட்டும், பெட்ரூமாக இருக்கட்டும், வீட்டு வாசலில் பின்னாடி பக்கம்ட்டு எல்லா பக்கமும் காமிங்க. கிச்சனில் நம்ம மளிகை பொருட்கள்லாம் வச்சுருப்போம் பாருங்கள், அங்கெல்லாம் காமிங்க. அது ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியும். ஏன்னா இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவேன் நான் எதிரே பார்க்கல. நிறைய பேர் வந்து அதை வாங்கி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு பொருள் நம்ம கொடுக்குறோம்னா அது நல்லா இருந்தால் தான் கண்டிப்பாக நம்மளுக்கான பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் அது பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லியே ஆகணும். இந்த புகை உங்களுக்கு கொஞ்சம் குறையுமோ திரும்ப நம்ம அதை போட்டுக்கலாம். நெருப்பு இருக்கிற வரைக்கும் அதை நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம். நார்மலாக அந்த கோகனட்டோட ஷெல் இருக்குது பாருங்கள், அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். சில பேர் கறியை வச்சு கூட யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக ஸ்பூனில் ப்ரெஸ் பண்ணி ஏற்றுறதை விட இந்த மாதிரி போடுங்க, அது அவ்வளோ சிறப்பு. டீட்டெயிலான வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ நான் பெருசாக ஒன்றும் எல்லாத்தையுமே காமிக்கல, ஜஸ்ட் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸாக காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்போ பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம ஒரு பூஜையாக பண்ணணும். இந்த வாட்டி வந்து 108 மலர்கள் நான் வாங்கி வச்சுருந்தேன் பாருங்கள், வெள்ளி மலர்கள். ஸோ அதில் வச்சு பூஜை பண்ண போகிறேன். அதுக்கான ஸ்லோகம் பாட்டெல்லாம் உங்களுக்கு யூடியூப்லேயும் நிறைய கிடைக்குது. ஜஸ்ட் நீங்கள் 108 போட்டிகள் தேடினாலே கிடைக்குது. ஒரு சின்ன பாய் அதுக்குன்னு வச்சு அதில் உட்காந்து பூஜை பண்ணுங்கள். இந்த மாதிரி அர்ச்சனைகள்லாம் பண்ணும் போது இதுக்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பண்ணும்போது அந்த பக்கம் மாற்றிப்பேன். ஸோ மாற்றி வச்சுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கு. இந்த 108 போட்டிகள் நீங்கள் டிவியில் போட்டுட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். மனசார பெருமாள் நினச்சி நீங்கள் இதை மட்டும் பண்ணால் கூட போதும். பெரிய பெரிய பூஜை உங்களால் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குமோ அந்த போட்டி நீங்கள் மனசார நினச்சி நீங்கள் பண்ணுங்க போதும். நிறைய பேர் இந்த பூ எங்கே வாங்கியதுன்னு கேட்டிருந்தீங்க. ஜிஆர்டியில் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்குதுங்க. 108ன்றதை பார்த்தீங்கன்னா அவங்க 112 கூட கொடுக்குறாங்க. ஒரு 4 எக்ஸ்ட்ராவே கொடுக்குறாங்க. மிஸ் ஆகிட்டா திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சார்ஜ் இருக்கும். அதுக்கான வீடியோ நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப சிறப்பாக நிறைவாக இன்றைக்கான பூஜையை நான் பண்ணேங்க. வேறு என்னங்க நம்மளுக்கு வேணும்? நம்ம குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும். வேறு எதுவுமே நம்ம பெருசாலாம் நான் கேட்கவே மாட்டேன். நம்ம தலைவிதி என்ன எழுதியிருக்கோ அது நடக்கும். ஆனால் நம்ம சாமியை மனசார பிரார்த்தனை பண்ணோம்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ குட்டீஸ் கரெக்டாக டின்னர் டைம் ஆகிடுச்சு. ஸோ பூஜை கரெக்டாக 7:30 முடிச்சிருவேன். அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து இன்றைக்கி சிம்பிளாக கார்ன் பணியாரம் தான். ஏன்னா இந்த மாதிரி வேலை இருக்கும்போது நிறைய குக்கிங்கில் வந்து மோஸ்ட்டாக பெருசாக ஒர்க் இழுத்து போட்டுக்க மாட்டேன். இது ஈஸியாக பண்ணிடலாம். நார்மலாக ஒரு சட்னி வச்சுட்டேன், அவ்வளோதான். ஸோ இந்த காம்பினேஷன் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். கடகடன்னு சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டு முடிச்சு ஒரு 9 மணி 9:30 மணி போல் தான் இந்த கலசத்தை எடுத்து வச்சு மற்ற வேலைகளை நான் பண்ணுவேன். இந்த தேங்காவை நீங்கள் உடச்சி நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான்வெஜ்க்கு மட்டும் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. மற்றபடி எல்லா விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பிட்லாம். இந்த தீர்த்தம் இருக்குது பாருங்கள், அவ்வளோ சிறப்பு. வீடு ஃபுல்லாக தெளித்து விடுங்க, அது அவ்வளோ நல்லது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் எப்போவுமே. அது கொண்டு போய் நம்ம செடியிலேயே ஊற்றிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இது எப்போவுமே வீடு ஃபுல்லாக தெளித்து அது ரொம்ப அழகாக பண்ணுங்கள். சில பேரால் டெய்லி கலசம் வைக்க முடியலனாலும் நீங்கள் இந்த ஒரு கலசம் வச்சு கூட பூஜை பண்ணிவிட்டு அன்றைக்கி நீங்கள் எடுத்து வச்சிடலாம். ஸோ சில பேர் ஆஃபீஸ் போகிறதுனால அவங்களுக்கு டிப்ஸ் நான் சொல்கிறேன். சில பேர் வீட்டில் இருந்த மாதிரி தான் நீங்கள் பழக்கம் இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணுற பழக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். அப்புறம் பெருமாளுக்கான இடம் நான் வச்சுருப்பேன் பார்த்திங்கன்னா, அந்த படங்கள் அந்த இடத்த எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். நவதானியம் வந்து கொஞ்சம் பேர்ட்ஸ்க்கெலாம் வச்சோம்னா அவங்களாவது சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த அரிசி எல்லாத்தையும் அங்கே வச்சுருவேன். நெக்ஸ்ட் டே போல் கிளிப்பிங்ஸ் எடுத்தது அன்றைக்கி கரெக்டாக பங்குனி உத்திரம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிவன் கோயில் திருவேற்காட்டில் அவ்வளோ ஃபேமஸ்ஸு. சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும், வேதபுரீஸ்வரர் கோவில்ன்ட்டு அவ்வளோ ஒரு பழைய கோவில். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கோவில். ஸோ அங்கே தான் நாங்கள் ஃபேமிலியோட கோவிலுக்கு போயிட்டுருந்தோம். சிவனுக்கும் அம்பாளுக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த கிளிப்பிங்ஸ் நான் அப்படின்னா ஷேர் பண்ணுறேன், பாருங்கள். திருவேற்காடு சென்னையில் இருக்கிறவங்க கண்டிப்பாக போயிருப்பீங்க இந்த கோவிலுக்கு. போக முடியாதவங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். சென்னை வந்தால் கண்டிப்பாக கருமாரி அம்பாலை பார்த்துட்டு இந்த கோவிலை நீங்கள் பார்த்துட்டு போங்க. நிறைய பேருக்கு அது தெரியாது. அந்த ஒரே ரோடு எண்டில் தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோவில் என்ன சிறப்புனா, மோஸ்ட்டாக சிவன் லிங்கம் தான் எல்லா கோவிலையும் இருக்கும். இந்த கோவிலை வந்து தம்பதியாக நீங்கள் பார்க்க முடியும். சிவனையும் பார்வதியும் தம்பதியாக நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த கோவில்.
திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரருக்கு அப்புறமா நான் இந்த கோவிலை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கே அவ்வளோ ஒரு நிறைவாக அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த கோவிலை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. 2 இயர்ஸாக கோவிட்ல இதெல்லாம் பெருசாக சிறப்பாக பண்ணவே முடியல கல்யாணம் எல்லாம். பட் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிப்பிங்ஸில் மட்டும் அப்படியே அட்டாச் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சிருக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.